என்னது இது பேக் நீ என்ன எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு பரணி கேட்க, அதுக்கு சண்முகம் வந்துட்டு நான் அங்கே போய் சொல்கிறேன், இது ஒரு சர்ப்ரைஸ், வாங்க வந்தால் தெரிஞ்சு தானே போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. வீரா நானும் கிளம்புறேன் ஸ்டேஷனுக்குன்னு சொல்ல, தனியை விட்டுரு ஸ்கூல்லன்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு பக்கம் கிளம்பிட்டாரு. ரத்னாவையும் பரணியை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் போய் வெயிட் பண்ணுறாங்க. என்னடே எதுவும் ஏமாற்றிட மாட்டல, அவளை ஆசையாக வந்திருக்காளன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டேன், என் தங்கச்சிங்களை எண்ணிக்கல நான் ஏமாற்றுவேன் கம்முனு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, இங்கே எதுக்கு நான் வந்திருக்கேன்னு ரத்னா கேட்க, வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரம்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் கரெக்டாக முத்துப்பாண்டி வராரு. என்னது இது முத்துப்பாண்டி தான் யோசிக்கிறாங்க. அப்போ பின்னாடி ஆம்புலன்ஸ் வருது, அதில் ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு அறிவு வந்துட்டு கூப்பிட்டு வராங்க. என்னாச்சு அறிவு, ஐயோ அறிவு அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா ஓட போகிறாங்க. அப்போ வந்து பரணி பிடிச்சிறாங்க. ஒரு நிமிஷம் ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. முத்துப்பாண்டி வராரு. என்ன சண்முகம் எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடிட, இதோ ஏற்பாடு பண்ணிட்டு பேக்லேருந்து கோட்டை எடுத்து ரத்னா கையிலையும் பரணி கையிலையும் கொடுக்குறாங்க. என்னென்ன இது எனக்கு ஒன்றுமே புரியல, அறிவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றா அவ்வளோ இதெல்லாம் செட்டப் தான், அறிவு நல்லா தான் இருக்கான், நீங்கள் இப்போ போட்டுங்க, இருந்தாங்க இந்த மாஸ்கையும் போடுங்க, செட்டஸ்கோப்பையும் கொடுத்துட்றாங்க ரெண்டு பேருக்கும். இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு நீங்கள் அண்ணன் என்ன பிளான் பண்ணிக்கலாம், ரெண்டுத்தையும் போடு அப்படின்ற மாதிரி பத்னி சொல்லிடுறாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் போட்டுக்கிட்டு நீங்கள் உள்ளே போங்களேன், நான் இங்கே இருக்கேன், டவுட் வந்துடும்னு சொல்லிட்டு நேராக ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க. அப்போ டாக்டர்ஸ் வந்துட்டு முதல்ல அறிவு உண்மையான டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க. அப்புறம் அவர் வந்து செக் பண்ணிவிட்டு கார்டியாலஜிஸ்ட்டு ரெண்டு பேர் வருவாங்க, டெஸ்ட்லாம் எடுப்பாங்க, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வெளியே நின்றுட்டு கான்ஸ்டபிள் கிட்டே சொல்லிட்டு போயிடறாங்க. அப்புறம் முத்துப்பாண்டி செட் பண்ண அந்த கான்ஸ்டபிள் வந்துட்டு வராரு. இவங்க தான் கார்டியாலஜிஸ்ட்னு சொல்லிட்டு பரணியும் இவங்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த டிஸ்பிளே இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டும் போகிறாங்க தள்ளிட்டு. அப்புறம் உள்ளே போயிட்டு அறிவை பார்த்தோன்னே மாஸ்க் எடுத்துறாங்க. ரத்னா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அந்த விலங்கையும் கழட்டிடுறாங்க. முத்துப்பாண்டி அண்ணா தான் கொடுத்தாங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டுங்க, 5 மினிட்ஸ் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு பரணி வந்துட்டு அந்த கான்ஸ்டபிளை கொடுத்துட்டு வெளியே வந்துடுறாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் சமாளிச்சுங்கண்ணே, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நேராக போயிட்டாங்க. அப்புறமா அறிவு கட்டி பிடிச்சிட்டு ஒரே அழுதுடுறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்காக தானே இவ்வளோ கஷ்டப்படுறேன், நம்ம கண்டிப்பாக நல்லபடியாக சேர்ந்து வாழ்வோம் ரெண்டு பேரும் இது பண்ணிக்கிறாங்க சந்தோஷப்பட்டு. அப்புறமா சண்முகத்திட்ட வந்து ஒரு டீ வாங்கிட்டு வாடான்னு சொல்கிறாங்க. இது நான் போய் வாங்கிட்டு வரேன்னு முத்து பண்ணி போகிறாங்க. ஏண்டா அங்கே உன் தங்கச்சி ஆசையாக பால் கொழுக்கட்டை ஊட்டிகிட்டு இருக்கா, நீ இருக்கியே, எதுக்குமே வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னால் சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல அட போயா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் முத்துப்பாண்டி வந்து டீ வாங்கிட்டு வரலன்னு சொல்ல, பார்த்தியா அவங்க அண்ணன் கூட ஏமாற்றிட்டான், வாடாடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நான் போய் அவங்கள பார்க்குறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்க, இந்த மாதிரி சொல்கிறா, நான் எதுவுமே வாய்ப்பு கொடுக்கணும், அதான் அதெல்லாம் புரிஞ்சுட்டா தான் நீ நேரத்துக்கு அண்ணனாகவே இருந்துக்க மாட்டியே, அப்போ நான் இருப்பியே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாரு முத்துப்பாண்டி. ஒன்றுமே புரியலன்னு சண்முகம் முழிக்க, இங்கே பால் கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து உங்களுக்காக செஞ்சுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ரத்னா ஊட்டி விடுறாங்க. அப்புறம் அவர் இவங்களுக்கு ஊட்டி விட்டேன். டாக்டர் வந்துட்டு இசிஜி உண்மையான கார்டியாலஜிஸ்ட்டை கூட்டிகிட்டு வராரு. அதை பார்த்த பரணி ஐயோ எப்படியாவது ரத்னா மாட்டினா அவ்வளோதானே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிளோடு யோசிக்கிறாங்க. நேராக போய் அந்த டாக்டர்கிட்ட, நீங்கள் தான் எனக்கு கார்டியாலஜி கிளாஸ் எடுத்தீங்க, அது இதுவும் நான் நீட் எக்ஸாம் எழுதியிருக்கேன், தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன், நான் என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படி இப்படின்னு எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. என்ன பண்ணி இது கூட முடிவு பண்ணாமல் வந்துருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்கிப் பண்ணிவிட்டு போக பார்க்குறாரு. ஐயோ ரூம் கிட்டே போகிறாரு, மாட்டி போகுமேன்னு சொல்லிட்டு பரணி பயப்பட கரெக்டாக சண்முகம் வந்துடுறாரு. ஐயோ டாக்டர் எங்கள் அப்பாவை காப்பாற்றுங்க, இதுதான் ரொம்ப நன்றி, எனக்கும் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது, என்னை காப்பாற்றுங்க, என் கையை பிடிச்சி அப்படியே விட மாட்டேங்கிறாரு. அப்புறம் அவர் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாம் நார்மலாக தான் இருக்குது, இது நார்மலான மூச்சு பிடிப்பு தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டாக்டர், என் காப்பாற்றுங்கன்னு இது பண்ணாங்க, போய் கூப்பிட்டு வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு பரணிக்கு கண்ணை காமிக்கிறாங்க. பரணி உள்ளே போயிட்டு ரத்னா வா ரத்னா சீக்கிரம் போகலாம், டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கை விலங்க வந்துட்டு அறிவு போட்டு விட்றாங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படின்னு ரத்னா சொல்ல, இல்லை நீ வா மாட்டணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போவுமே அவர் கூட தானே இருக்க போகிற, சீக்கிரமாக அவரை ரிலீஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் கை விலங்கு போட்டவொடனே வந்துட்டு ரத்னா கையை பிடிக்கிறாரு அறிவு, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரின்னு சொல்லி விட்டுறாங்க. சரி பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. அப்பாடா இப்படி தப்பிச்சுனான்னு சொல்லிட்டு, டாக்டர் இப்போ எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்ல, ஐயோ நீ சரியான பைத்தியம் தான், அது எப்படி கார்டியாக் அரெஸ்ட் வந்துட்டு உடனே சரியாக போயிடுமா, என்ன உளறிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ண, சாரி டாக்டர் தேங்க்ஸ்ன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் சரி நாங்கள் வந்து போகிறாங்க. அப்புறமா ரத்னா ஓடி வந்து சண்முகத்தை கட்டி பிடிச்சி ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ணனுக்கு எதுக்குள்ள தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அறிவு வந்துட்டு உங்ககிட்ட கொடுக்க சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க. அந்த லெட்டரை பார்த்தோன்னே சண்முகம் ஷாக் ஆகிடாரு. என்னாச்சுன்னு சொல்லி எல்லோரும் கேட்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லி, ஸோ வாங்க போகலாம் நான் அப்புறம் சொல்கிறேன்னு கூட்டிகிட்டு போயிட்டாரு. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.